ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா நார்த் கர்நாடகா பீடர் டவுனில் இருக்கிற பாரித் சாஹி டாம்ஸ் தாங்க இருக்கோம். இங்கே வந்து நிறையா இஸ்லாம் மான்யூமெண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா. இதுக்கு முன்னாடி விளாக்ஸில் நாம் பீடர் ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் சாஹி டாம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம், பஹ்மானி டாம்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து பாரித் சாஹி டாம்ஸ், ஓகேவா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த பக்கமும் மான்யூமெண்ட்ஸ் இருக்குது, ரோடுக்கு அந்த சைடும் மான்யூமெண்ட்ஸ் இருக்கு, ஓகேவா. இதெல்லாம் என்னன்னா நம்ம பாரித் சாஹி டைனாஸ்டி, நம்ம பஹ்மானி பாரித் சாஹி இதெல்லாம் வந்து சுல்தானேட்ஸ், ஓகேவா. டெக்கான் சுல்தானேட்ஸ், அந்த மன்னர்களோட முசோலியம் டாம்ஸ் இதெல்லாம் இருக்கிற இடம் தான். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பாரித் சாஹி டாம்ஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய குருத்வாராவும் இருக்குங்க, அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ முடிஞ்சால் அதுவும் இந்த வீடியோலேயே கவர் பண்ணுறேன், இல்லை செப்பரேட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, பாரித் சாஹி பார்க்கோட என்ட்ரன்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம முகல் அண்ட் ஹிந்து லைக் இண்டோ முஸ்லீம் ஆர்கிடெக்சருங்க, ஒரே கலவையா தான் இருக்கும் இங்க. பட் ஆனா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. குதிரை சவாரி எல்லாம் இருக்கு, பார்க்கிங்கெல்லாம் நல்லா ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, தர்பூஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. பார்க்குள்ள போறதுக்கு ஐ திங்க் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்க டிக்கெட் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு போய் சுற்றி பார்ப்போம். மக்களே, இது ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்டுங்க, இங்கே போஸ்டர் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது என்ட்ரன்ஸ். டைமிங் வந்து மார்னிங் வாக்கு 6 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க, 6 மணிலேருந்து 8 மணிக்கு, சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். பப்ளிக் ஹாலிடேஸ் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு 11:30 வரைக்கும். எவ்ரி மண்டே க்ளோஸ் தான். மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. பாரித் சாஹி கார்டன் 15 ரூபா அடல்ட்ஸுக்கு, சில்ட்ரன் பிலோ 12 இயர்ஸ்னா 5 இயர்ஸ்னா ஃப்ரீ போல. ஓகேவா, வாங்க உள்ள போவோம். மக்களே, வெல்கம் டு பாரித் சாஹி பார்க்குங்க. டாம்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க பாருங்களா. வாவ், ஃபுல்லாக புறாக்களாக இருக்குங்க டாம்ஸ் மேலே. அது மேலே சின்ன சின்ன கூடுகள் கட்டியிருக்கு, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம டெக்கான் பிளாட்டியூ ஆழ்ந்த சுல்தானேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. நம்ம ஹைதராபாத் ஆண்ட சுல்தானேட்ஸு, இந்த பகுதியான பாமனி கிங்டம்ஸு, பாரித் சாஹி, ஹைதராபாத் பக்கம் ஆண்ட சுல்தான்ஸ், அவங்க வந்து ஆசிஃப் சாஹின்னு நினைக்கிறேன், அந்த கோல்கொண்டா ஃபோர்ட்லாம் கட்டினாங்கல்ல அவங்க. ஸோ எல்லா மன்னர்களோட லைக் என்ன சொல்கிறது, சமாதி பிளேசஸும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் டாம்ஸாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீடாரு, இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இஸ்லாம் மான்யூமெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஆனால் இவ்வளோ காலம் ஆகும் அது அப்படியே இன்டாக்டாக இருக்கு பாருங்க, அதுதாங்க பியூட்டியே. அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த இஸ்லாம் ஆர்கிடெக்சருக்கே வந்து இந்த சிமெட்ரி, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள்ஸு, இந்த டோம் ஷேப்பு இதெல்லாம் தான் பியூட்டியே. அதில் குட்டி குட்டி இன்ட்ரிகேஸ் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. வாங்க போய் பார்ப்போம். மக்களே, முகல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த பார்ட் ஆஃப் கர்நாடகாவை ஃபர்ஸ்ட் ஆண்ட முகல் சுல்தானேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாமானி சுல்தானேட்டுங்க. பாமானி அப்படிங்கிற ஒரு சுல்தான் தான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணாரு இந்த சுல்தானேட்டை, ஓகேவா. அவங்களோட டாம்ஸ் எல்லாம் வந்து அஸ்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி விளாக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பார்க்காம இருந்தா பாருங்க.
பாம்னி சுல்தானேட் மன்னர்களோட டாம்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப மேசிவா பெருசு பெருசா இருக்குங்க. ஒரே ஒரு டாம்ல மட்டும் நல்ல இன்ட்ரிகேட் டிசைன்ஸ், பெயிண்டிங்ஸ், டைல் ஒர்க்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு அவங்க வீழ்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி டைனாசிட்டிஸ் உருவாச்சு. ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து இந்த பாரித் சாஹி டைனாசிட்டி. ஓகேவா? ஸோ அந்த மன்னர்களோட டாம்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் குட்டி குட்டியா இருந்தாலும் செம்ம பியூட்டிஃபுல்லா இன்ட்ரிகேட் ஒர்க்ஸோட ரொம்ப கலைநுட்பத்தோட பண்ணியிருக்காங்க. பாரித் சாஹி பார்க்குக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 டாம்ஸ் இருக்குங்க. பார்க்கா மெயின்டைன் பண்ற இடத்துல ஆப்போசிட்ல சொன்னல, ஸோ ஆப்போசிட்லயும் வந்து கொஞ்சம் டாம்ஸ் இருக்கு. இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம அந்த டாம்ஸ் போனோம். அங்கேயும் வந்து என்ட்ரி ஃபீ இருக்கா என்னன்னு தெரியல. இங்க 15 ரூபா தான் வாங்கினாங்க. பட் செம்ம ஒர்த்துங்க, சீரியஸ்லி. அப்படியே ஈவினிங் சன்செட் டைம்லலாம் பார்த்தா அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு. மக்களே பியூட்டிஃபுல்லா இருக்கா? சோ இதெல்லாம் வந்து எத்தனை வரலாறு சொல்லுதுன்னா, நம்ம சவுத் இந்தியால, அதாவது தென் இந்தியால விஜயநகர பேரரசு தான் கடைசியா அந்த ஒரு மண்ணின் மைந்தர்கள் பேஸ்டு கிங்டம்ங்க. அதுக்கப்புறம் வந்து ஒட்டமன் டர்க்கியில இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்துன்னு நிறைய முகல்ஸ், சுல்தான்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பஹமானி கிங்டம்க்கு அப்புறம் இந்த பாரித் சாஹி டைனாசிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பீஜாப்பூர் சுல்தானேட் வந்து மொத்தத்தையும் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அப்போ கோவாலாம் கூட வந்து இந்த பகுதிகளில் தாங்க இருந்திருக்கு, இந்த சுல்தானேட்ஸ்க்கு கீழே தான் இருந்திருக்கு. இவங்க முகல்ஸ்க்கு சுல்தான்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து காலனி அதிகம் யூரோப்பியன்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் கிட்ட போயிருச்சு கோவாலாம். மக்களே, நம்ம பாரித் சாஹி பார்க்குக்குள்ள இருக்கிற டாம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சுங்க. சூப்பரா கியூட்டா இருக்குங்க. ஒரு மினி தாஜ்மஹால் மாதிரி இருக்குங்க உள்ளுக்குள்ள வந்தா. அதுவும் பார்க்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்களா, வேற லெவல்ல இருக்கு. நிறைய கிட்ஸ் எல்லாம் வந்து இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. சூப்பரா லான் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க, சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ரோட் கிராஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் இருக்கிற டாம்ஸையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்க, ஒரே ஃப்ரேமில் 2 டாம்பும். மக்களே, நம்ம பாரித் சாஹி டாம்ஸ் பார்க்குக்கு ஆப்போசிட்ல வந்தாச்சுங்க. இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆளு. இவர் வந்து நிஜகுணானந்தா, அவர் தான் வந்து பசவண்ணா, ரொம்ப ஃபேமஸ் லிங்காயத் சமுதாயத்தோட ஹெட்டுங்க இவரு. ஸோ இங்க வந்து ஏதோ சத்சங்கம் நடக்குது போல, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இல்ல, பெங்களூர் நியூ பீடர். மக்களே, ஒரு பிரதர் கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, இதுதான் பாரித் சாஹி டாம்ஸ். இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் என்ட்ரன்ஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள போறதுக்கு வழி. உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஃபுல்லா ஆர்கிடெக்சர் எல்லாம் பார்த்துட்டு வருவோம் வாங்க. மக்களே, வெல்கம் டு பாரித் சாஹி டாம்ஸுங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க மான்யூமெண்ட்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏன் வந்து மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஏஎஸ்ஐ சூப்பரா மெயின்டைன் பண்ணலாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாரித் சாஹி பார்க்க மெயின்டைன் பண்ற அளவுக்கு கூட இதுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. ஓ மை காட், எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஏன் இவ்வளோ ப்ரீசியஸான மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. வெரி அன்ஃபார்ச்சுனேட். இதெல்லாம் பார்க்கும்போது தான் மக்களே உண்மையிலேயே நமக்கு வந்து நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து என்னடா இப்படி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு தோணும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் அப்படியே வனாந்தரமாக இருக்குங்க. சாயங்கால நேரத்தில்
அப்படியே வந்து பசங்க விளையாடுறதுக்கு, வயசானவங்க அப்படியே வாக்கிங் போறதுக்கு இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்றாங்க. ஒரு பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பொண்ணு போல இங்க உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல பையன்தான் உட்காந்து அப்படியே மான்யூமெண்ட்ஸ் பார்த்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய மான்யூமெண்ட்ஸ் இருக்குங்க, நிறைய டாம்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த சைடு ஒரு டாம் இருக்கு, பட் அதுக்கு போறதுக்கு வழி இல்ல. இந்த இந்த என்ட்ரன்ஸ் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த டாம்புக்கு வர என்ட்ரன்ஸ் இதுதான் சென்டர் பீஸ். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? வாவ். மக்களே, இந்த பாரித்சாகி டாம் தான் உள்ளதுலயே வந்து செம்ம கலைநுட்பமா இருக்குங்க. எத்தனை பேர்த்த அடக்கம் செஞ்சிருக்காங்க பாருங்களா. ஃப்ரண்ட்ல சும்மா ஒரு கோட்டை கொத்தளம் மாதிரி அமைச்சு உள்ளுக்குள்ள வந்துன்னே இந்த பியூட்டிஃபுல் டாம் இருக்குங்க. உள்ளுக்குள்ள வந்து டிசைன்ஸ் பாருங்களா, மேல டாம் மேல அப்படியே செம்ம இன்டாக்டா இருக்குங்க. நான் இது வரைக்கும் பீடார்ல பார்த்த டாம்ஸ்லயே வந்து இதுதான் பெர்ஃபெக்டா இன்டாக்டா இருக்குங்க. அப்படியே கம்ப்ளீட்டா இங்க பாருங்களா, டோம் சுத்தி இருக்கிற டிசைன்ஸ் மத்த எல்லா டாம்ஸ்லயுமே வந்து அந்த கலர்ஃபுல் டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் ஆயிட்டு இருக்குங்க. இதுல கேலிகிராஃபி ஆகட்டும், சுத்தி இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆகட்டும், அதுல இருக்கிற கலைநுட்பங்கள், வேலைப்பாடுகள் எல்லாமே அப்படியே இன்டாக்டா இருக்குங்க. கொஞ்சம் கூட சிதிலம் அடையாம. லைட்டா வந்து இந்த தண்ணி மழை பெஞ்சு இந்த பாசி படிஞ்சிருக்குல்ல, அதை தவிர பாத்தீங்கன்னா மத்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இன்ட்ரிகேட்டா அப்படியே ரெப்ளிகேட் ஆயிட்டு இருக்குங்க இதுல. மக்களே, ஆனாலும் நம்ம மக்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை எல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாம போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அதது நாடுகள்ல இந்த மாதிரி டாம்ஸ் எல்லாம் இல்லாம, மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம இருப்பாங்க. நம்ம நாட்டுல எல்லாம் இருந்தோம், நமக்கு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு குறைச்சலுங்க. இதுக்கெல்லாம் சூப்பரா ஒரு ஏஎஸ்ஐ காம்பவுண்ட் போட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பரா பாதுகாக்க வேண்டிய இடங்கள் அப்படியே அனாமத்தா கிடக்குதுங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் மெயின்டைன், ஏதோ ஓரளவுக்கு இந்த புதர்களை எல்லாம் தீ வச்சு கொளுத்தி அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லாட்டி ஃபுல்லா காடுகள் நிறைஞ்ச இடமா தான் இருக்கும் போல இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. வாரே வா. ஸோ கர்நாடகா டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஏன் இந்த மான்யூமெண்ட் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. வீடியோ கர்நாடகால இருந்து யாராவது பார்த்தீங்கன்னா, பிடார்ல இருந்து யாராவது பார்த்தீங்கன்னா ದಯವು செஞ்சு ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ சொல்லுங்க. ಗೌರ್ಮೆಂಟ್ ಹತ್ರ ಹೇಳಿ ಇದು ಚೆನ್ನಾಗಿ ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡಬೇಕಂತ. ಎಕ್ಸಲೆಂಟ್ ಮಾನ್ಯುಮೆಂಟ್, ಚಾನ್ಸೇ இல்லைங்க. மக்களே, பீடார் டவுன் பாத்தீங்கன்னா எத்தனை வரலாற நமக்கு சொல்லுதுன்னு. ஸோ இந்த பகுதிகளில் ஃபர்ஸ்ட் பாமானி சுல்தானேட்ஸ்க்கு அப்புறம் பாரித்சாகி சுல்தானேட்ஸ் ஆண்ட மன்னர்கள் இப்போ இங்க உறங்கிட்டு இருக்காங்க 6 அடி மண்ணில். பட் ஆனா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டாம்ஸ் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபுல் இதுவும் வந்து பீஜாப்பூர் சுல்தானேட்ஸ் கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தானுங்க பாருங்க ஆங்கிலேயர்கள். எத்தனை வரலாறு இந்தியாக்குள்ள. மக்களே, பாரித்சாஹி டாம்ஸ் நாம பார்த்துட்டு இருக்கும்போது தீக்ஷிதா அப்படிங்கிற பெயிண்டரை மீட் பண்ணோங்க. ஸோ ஷீ மேக் பெயிண்டிங்ஸ் ஆஃப் லைவ் மான்யூமெண்ட்ஸுங்க. ஹாய் தீக்ஷிதா, ஹவ் ஆர் யூ? ஸோ யூ ஃப்ரம் பீடர்? ஓகே, ஸோ யூ டூ பெயிண்டிங் as a passion, right? Do you have a Insta page? What's your ID? Events by Dikshita and Dikshita Chintamani Arts. Dikshita Chintamani Arts.
ஆர்ட்ஸ். ஓகே மக்களே, தீக்ஷிதா சிந்தாமணி ஆர்ட்ஸ்னு இன்ஸ்டால சர்ச் பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் தீக்ஷிதாஸ் இன்ஸ்டா ஐடி. ப்ளீஸ் டூ ஃபாலோ ஹர். கேன் யூ ஷோ த drawing? Wow, pencil drawing. Is it the only painting you have, or you have other paintings in your notepad? This is the one, right? பாருங்க மக்களே, ஈவினிங் அழகா சன்செட் டைம்ல வந்துட்டு she is making a beautiful drawing out of the monuments. Nice meeting you, Dikshita. All the best. I will follow your ID. Bye. See you. மக்களே, பாரித் சாஹி டாம்ஸ் பார்த்தாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல், மெயின்டைன் பண்ணுங்க. ஏன் இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ எனிவேஸ், இந்த வீடியோ கர்நாடகாவில் யாராவது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சென்ட் இட் டு கர்நாடகா டூரிசம் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆஸ்க் தெம் டு ப்ராப்பர்லி மெயின்டைன் இட். ஸோ எனிவேஸ், ஸோ வெரி பியூட்டிஃபுல்லுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம குருத்வாரா போகணும். குருத்வாரா வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். எதர் லிஃப்ட் கேட்டு போகலாம், இல்லை ஆட்டோ கிடைச்சதுன்னா போகலாம். வெளியே போய் பார்ப்போம். மக்களே, பீடார் வந்து ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். நம்ம சீக்கிய குருநானக் அவர்கள் வந்து இங்க விசிட் பண்ணியிருக்காங்க. பீடார் மக்கள் கேட்டதுக்கு இணங்க இங்க வந்து அவங்க ஒரு நன்னீர் ஊற்றை வந்து உருவாக்கி இருக்காங்க. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டுல இருக்கு. நம்ம அந்த குருத்வாரால அந்த தீர்த்தம்லாம் நாம எடுத்துக்கலாம். சோ வாங்க, அங்கதான் போயிட்டு இருக்கோம் இப்போ. மக்களே, நம்ம ஃப்ரண்ட்ல ஆர்ச் பார்த்தோம்ல, ஸோ அங்கிருந்து அப்படியே கீழே நடந்து வந்தா குருத்வாரா ஸ்ரீ நானா ஜீரா சாஹிப் பீதார் வந்துருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் வாக் தான். ஆட்டோல வர்றதுனால வரோம். ஒரு 20-30 ருபீஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். கீழே தெரியுது பாருங்க டாம்பு, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க போவோம். மக்களே, என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ நானக் ஜீரா சாஹிப் ஃபவுண்டேஷன்னே வச்சிருக்காங்க. நம்ம சீக்கிய குரு இருக்காருல்ல, குருநானக், அவர் இங்க விசிட் பண்ணியிருக்காராங்க. அதனாலதான் அவரு ஞாபகார்த்தமா இது வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரீமும் வேற இருக்கா, வாட்டர் ஸ்ட்ரீம். அதெல்லாம் தான் ஸ்பெஷல். இங்க நிறைய இந்த மாதிரி பஞ்சாபி சிம்பிள்ஸோட கட்டி இருக்காங்க பாருங்க, பில்டிங்ஸ், ஃபவுண்டேஷன் பில்டிங்ஸ். இது ஃபுல்லாவே வந்து பஞ்சாபி ஏரியா பீடர்ல. மக்களே, நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து கீழே வர பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குங்க. குருநானா சாஹிப் ஃபவுண்டேஷன் நடத்துறது தான். ஆப்போசிட்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்க பாருங்க, குருநானக் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பஞ்சாபி ரெஸ்டாரண்ட். சூப்பரா இருக்குங்க. ஒரு மினி பஞ்சாப் மாதிரி இருக்குங்க பீடர்ல. பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஹனி பஞ்சாபி ஹோட்டல் அண்ட் தாபா, பியூர் வெஜ். இது பாருங்க, இது குருநானக் ஹாஸ்பிட்டல். சூப்பருங்க. ஒரு சூப்பர் ஸ்பிரிச்சுவல் அண்ட் சர்வீஸ் ஃபவுண்டேஷனே வச்சிருக்காங்க இங்க. இது வந்து குரு தேஜ் பகதூர் சாஹிப் மியூசியம் ஆஃப் சீக் ஹிஸ்டரி. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, எவ்வளவு சர்வீஸ் பண்றாங்க பாருங்க மக்களே. சான்ஸே இல்லைங்க, வேற லெவலுங்க. சிம்ரன் கிஃப்ட் ஹவுஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டோர். ஹாய் சார். இங்க பாருங்க, நீம்பு பனியெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. லெமன் சோடா. ஓகே. हाँ हाँ, ओके सर, ओके, ठीक है, हाँ ठीक है, थैंक यू, பாய். ஸோ இங்க பாருங்க, குரு நானா ஸ்டோர் இருக்கு. இங்கேயும் டாம்ஸ் எல்லாம் இருக்குங்க பின்னாடி. இது வந்து ஐ திங்க் பௌமானி டாம்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து குருநானக் தேவ்ஜி. சூப்பரா பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு குருத்வாரா. வாவ். நம்ம குருத்வாராக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா இருக்கிறதே வந்து நம்ம பஞ்சாப் மக்களோட கடைங்க தாங்க. கல்சா ஐஸ்கிரீம் பார்லர், கல்சா கிஃப்ட் ஹவுஸ், சிம்ரன் கிஃப்ட் ஹவுஸ். இங்க பாருங்க, குரு கிரானா ஸ்டோர். சான்ஸே இல்ல, ஒரு மினி பஞ்சாபே இருக்கு பீடார்ல. வாங்க உள்ள போவோம். மக்களே, இங்க பாருங்க, புறாக்கள் எல்லாம் எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்கானுங்க. செம்ம கியூட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வைப்ஸுங்க. இங்க நேச்சுரல் ஸ்ட்ரீம் இருக்குன்னு சொன்னால, ஸோ அதை வந்து தீர்த்தம் மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாதிரி கேன்ஸ் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்களும் வேணும்னா இந்த கேன்ஸ் வாங்கிட்டு உங்க உள்ளுக்குள்ள தீர்த்தத்தை ஃபில் பண்ணிட்டு போலாம்.
அழகா ஒரு 5:45 6 மணி இருக்குங்க, சன்செட் ஆயிட்டு இருக்கோம். சூப்பரான ஒரு சன்செட் டைம்ல பீடர்ல நம்ம குருநானக் சாஹிப்போட குருத்வாராக்கு வந்திருக்கோம் மக்களே. ஹவு பிளஸ்ட் வி ஆர். மக்களே நம்ம குருத்வாராக்குள்ள வந்தாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தலப்பாக கட்டிக்கணும், அப்பதான் வந்து கோவிலுக்குள்ள விடுவாங்க. குருத்வாராக்குள்ள எல்லாருமே கம்பல்சரி கட்டிக்கணும். பீதார்ல இருக்கிற குருநானக் சாஹிப்போட குருத்வாரா நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் பாருங்க. பீடார்ல பாமானி டாம்ஸ், சுல்தானேட் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஜீரா நரசிம்ம சுவாமி டெம்பிள், அந்த குகை கோவில், இப்போ குருத்வாரா. யூனிட்டி இன் டைவர்சிட்டி பீதார்ல வேற லெவல்ல இருக்குங்க. சூப்பரா இருக்கு. செம்ம ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ். நிறைய மக்கள் வராங்க. சிங்ஸ் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற கன்னட மக்கள், பக்கத்துல தெலுங்கானா ஸ்டேட்ல இருந்து நிறைய மக்கள் வராங்க. மக்களே இதுதான் அந்த நேச்சுரல் ஸ்ட்ரீமுங்க நம்ம பீடார் குருத்வாராக்குள்ள. ஓ எவ்வளோ கிளீனா பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க பாருங்க மக்களே. நல்லா பெருசா கட்டிட்டு இருக்காங்க. சரோவர்னாவே வந்து குளம், நம்ம ஊர் தெப்ப குளம் மாதிரி. வாவ், என்ன வைப்ஸ் மக்களே, சான்ஸே இல்லைங்க. மக்களே, குருநானக்கு எதுக்கு வந்து பீடார் வந்தாரு தெரியுமாங்க? அந்த காலத்துல பாமனி சுல்தானேட்டு டாப்பா இருந்த போது நம்ம இந்திய துணை கண்டத்துல இந்த பாமனி சுல்தானேட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் சென்டரா இருந்துச்சுங்க. குருநானக் அவர்கள் வந்து என்லைட்டன் ஆனதுக்கு அப்புறம் அவரு வந்து இந்த பயணங்கள் மேற்கொள்ளுவாங்க தெரியுமா நம்ம குருமார்கள். அந்த மாதிரி சீக்கியர்கள் வந்து அதை உதாசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிய. அந்த மாதிரி தென் இந்தியாவுக்கு அவரு முக்கியமான இடங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மேற்கொண்டாரு. அதோட ஒரு பார்ட்டா தான் வந்து இந்த பாமனி சுல்தானேட் இருக்கிற பீடர் தானே கேபிட்டல். அங்க வந்திருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய இந்த கேஸ்ட் டிவிஷன்ஸ், அந்த மாதிரி சமூக சீர்திருத்தங்கள் செய்யறதுக்காக வந்து அந்த ஏக் ஓங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கியர்கள். ஒன்னஸ்ன்னு நம்ம சொல்றோம்ல, ஆன்மநேய ஒருமைப்பாடுன்னு சுத்த சன்மார்க்கத்துல சொல்லுவோம். அந்த மிக உயரிய ஆன்மீக கருத்தை வந்து இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்தணும், அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவலா என்லைட்டன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஓகேவா? இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்த இந்த கேஸ்ட் டிவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க மக்களுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனையும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு மட்டும், மேல் வர்க்கத்திற்கு மட்டும் தண்ணி நிறையாவும் கீழ்வர்க்கத்திற்கு தண்ணி கம்மியாவும் இருக்கிற மாதிரியான இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் களையணுங்கிறதுக்காக தான் வந்து இங்க அவரோட ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் சொல்ல வந்திருக்காரு. இங்க இருக்கிற மக்களோட தண்ணீர் பஞ்சத்தை தீக்கிறதுக்காக தான் வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் பவர்னால இங்க ஒரு நன்னீர் ஊற்ற உருவாக்கி இருக்காருங்க. இப்போ வந்து அது அமிர்த் குண்டுன்னு சொல்றாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அமிர்த் குண்டு போய் தீர்த்தம் சாப்பிட போறோம். இது வந்து லங்காருங்க, அன்னதான கூடம். மக்களே, நம்ம லங்கார் அப்படின்னு சொல்லப்படுற அன்னதானமும் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ரொட்டி தால் கொடுத்தாங்க. நம்ம குருநானக் அவர்களோட பிரசாதமும் சாப்பிட்டு வந்தாச்சு. உள்ள டொனேஷன் கவுண்டரும் இருக்கு, நீங்க வேணும்னா டொனேட் பண்ணலாம். நாமளும் டொனேட் பண்ணிட்டு வந்தாச்சு. செம்ம பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபேஸ் பார்த்தாவே தெரியும் எவ்வளவு பிரைட்டா இருக்கும் பாருங்க. சான்ஸே இல்லைங்க. ஒன் ஆஃப் த மெமரபிள் ட்ரிப்ஸ் பீடர். குருநானக் அவர்களோட லங்கார் அன்னதான பிரசாதம் இஸ் ஆல்வேஸ்
வெரி பிளிஸ்ஃபுல். நாம கோல்டன் டெம்பிள்ல சாப்பிடல அன்னைக்கு, நமக்கு டைம் இல்லை, அதனால வேகமா போயிட்டோம். இன்னைக்கு பீதார் குருநானக் அவர்களோட குருத்வாரால சாப்பிடணும்னு இருந்திருக்கு. பிரசாதம் கொடுத்து வச்சிருக்கேன். மக்களே, இப்ப நாம போயிட்டு இருக்கிறது தான் வந்து ரொம்ப அற்புதமான இடம். நம்ம குருத்வாரால ஜீரா சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து குருநானக் அவர்கள் பீதார் மக்களுக்காக ஏற்படுத்திய நன்னீர் ஊற்றுங்க. ஜீரானா ஊற்று, ஓகேவா? ஸோ ஜீரா நரசிம்ம சுவாமி கோவில் போனோம்ல, அங்கேயும் வந்து கேவுக்குள்ள அந்த நன்னீர் ஊற்று இருந்துச்சு. அது போக இங்க வந்து பாபநாச சிவன் கோவில் இருக்கு, அங்கேயும் நன்னீர் ஊற்று இருக்கு. ஸோ பீதார்ல மொத்தம் 3 நன்னீர் ஊற்றுகள். அதுல ஒண்ணு வந்து நம்ம குருத்வாரால இருக்கிற குருநானக் அவர்களால ஏற்படுத்தப்பட்ட இந்த நன்னீர் ஊற்றுங்க. ஸோ எவ்வளவு புண்ணிய வாய்ந்த இடம் பாத்தீங்களா? இந்த இடத்துல எல்லாம் கால் பதிக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான மொமெண்ட். உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. வாங்க போயிட்டு வருவோம். மக்களை பாத்தீங்கல்ல, அமிர்த் குண்டு. ஸோ நாம அங்க தீர்த்தமும் குடிச்சிட்டு வந்தாச்சுங்க. செம்ம ஸ்வீட்டா இருந்துச்சுங்க. வேற லெவலுங்க. குருவோட கிருபையே கிருபதான் இல்ல. கருணை நிறைந்த குருநானக் அவர்களின் மகிமையால வந்த ஸ்வீட் வாட்டர் இது பீடார் மக்களுக்காக. செம்ம பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க பீடார்ல. நம்ம குருநானக் அவர்களோட குருத்வாரால பிளஸ்டு. அவர் வந்த இடம், அவரு அற்புதம் செஞ்சு அமிர்த் குண்ட உருவாக்குன இடம் சும்மாவா? மக்களே, நம்ம பீடார் விசிட் ஹஸ் பிகம் அன்ஃபர்கெட்டபிள் பை குருத்வாரா விசிட்டுங்க. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. நான் இவ்வளோ பிளிஸ்ஃபுல்லான ஒரு புனித ஸ்தலம் வந்து இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. குருத்வாரா என்னோட பிளான்ல இருந்துச்சு, பட் இந்த குருத்வாராக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு புனிதமான கதைகள் எல்லாம் இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும்னு எல்லாம் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. குருநானக் அவர்கள் கால் புதைச்ச இடங்க. மக்களே, குருத்வாரா தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. லக்கேஜ் ரூம்ல இருந்து பேக்கையும் எடுத்தாச்சு. எவ்வளோ பெரிய பக்தி நிவாஸ் கட்டியிருக்காங்க பாருங்க, பிலிகிரிம் ஸ்டே பண்றதுக்கு. 4 ஃப்ளோர்ஸுங்க. அந்நியாயத்துக்கு இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். செம்ம பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க பீதார் குருத்வாரால. குருவே சரணம். மக்களே, ஒரு வழிபாட்டு ஸ்தலம்னா இப்படிதான் இருக்கணுங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அவ்வளோ பார்த்து செஞ்சிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸு. பார்க்கிங் ஆகட்டும், செக்யூரிட்டி ஆகட்டும், லக்கேஜ் ரூம்ஸு, செப்பல் ஸ்டாண்ட்ஸு, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு, தங்கும் விடுதிகள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓயாசிஸ்னே சொல்லலாம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. மக்களே, குருத்வாரால இருந்து ஒரு பிரதர் கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்தாச்சுங்க. இந்த டைம் பீடர்ல நிறைய மக்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பீப்புள். ஆட்டோக்கெல்லாம் நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணவே இல்லைங்க. லிஃப்ட் கேட்டா, யார் லிஃப்ட் கேட்டாலுமே அழகா கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க நம்ம எங்க இறங்கணுமோ அங்க. சூப்பரா குருத்வாரா ட்ரிப் முடிச்சுட்டு வந்தாச்சு.
இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு. பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. பீடார் டு ஹைதராபாத், பெங்களூருக்கெல்லாம் நிறைய பஸ்ஸஸ் கிளம்புதுங்க நைட் நேரம். சரி வாங்க பஸ் ஸ்டாண்ட் போலாம். ஸோ மக்களே, நம்ம பீடார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற நம்ம சாஹி டாம்ஸும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் குருத்வாராவும் பார்த்தாச்சு. வேற லெவல்ல இருந்துச்சுல. எவ்வளவு அற்புதமான மான்யூமெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரான பிளிஸ்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ஹப் நம்ம குருத்வாரா. ரெண்டையும் பார்க்க இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீடார் வந்தா இந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பீடார் பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ், பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸு, சாப்பிட்றதுக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் பீடார் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.